ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மீனும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கோமதி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தில் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக நான் முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும், மாதம் ஒரு 15,000 சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாதி வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே தான், முடிஞ்ச அளவுக்கு இதே ஜாதியிலே எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளோட உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தங்கைக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. பட் இவங்களை விவாகரத்து பண்ணிட்டதுனால இவங்க அப்பா அம்மா வீட்லேயே வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே தனியார் நிறுவனத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கிறதாவும், ஸோ இவங்க இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு அவங்க தனியாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா கல்யாணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துல கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் ஓகே, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளின் வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்க கணவரை பிரிஞ்சு வந்துட்டதாகவும், இப்போ 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஓரளவு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனல் வழங்கிட்டு வரது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.